உத்தராவத்தை ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம் ஒன்றிலே தற்பொழுது விருந்தினர் வருகை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது வகையில் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பரிசுத்துறை பிரதேச சபை செயலாளர் உயர் திரு பூனா ரமேஸ்வரர் அவர்கள். அவர்களோடு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் சீனா துரைராசா ஆசிரியர் அவர்கள். அவர்களோடு சிறப்பு விருந்தினர் வரிசையிலே இணைந்து கொள்கின்றார்கள் திருமதி பானா திவ்யா, சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர், புலோலி வடகிழக்கு கிராம அலுவலர் பிரிவுக்கு பாண்ட் வாத்தியத்துடன் தற்பொழுது அழைத்து வருகின்ற நிகழ்வு தற்பொழுது அரங்க ஒன்றிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது பாண்ட் வாத்திய அடித்தலைவர்களால் தற்பொழுது வரவேற்கப்பட்டு பாண்ட் வாத்திய இசையுடன் தற்பொழுது அரங்கம் நோக்கி தற்பொழுது அழைத்து வர இருக்கின்றார்கள். ஆண்டுக்கான விளையாட்டு விழா நிகழ்வானது தற்பொழுது விருந்தினர்கள் பேண்ட் வாத்தியத்துடன் தற்பொழுது அரங்கம் நோக்கி அழைத்து வரப்பட்டு தற்பொழுது மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மங்களகரமாக ஆரம்பிக்கும் முகமாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெற உள்ளது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்துறை பிரதேச சபையினுடைய செயலாளர் உயர் திரு பூனா ரமேஸ்வரன் அவர்களை மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
மங்கள சுடரேற்றலில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இறை வணக்கத்தினை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்று தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினர் உயர் திரு குலா பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். பாடசாலை கொடியினை ஆசிரியர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். நாட்டிற்கு கேட்டுக்கொள்கின்றோம். ஒலிம்பிக் சுடரேற்றல் தற்பொழுது மாணவர்கள் வெளியே தற்பொழுது நகர்த்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு ஆரம்பமாகி இடம்பெற இருக்கின்றது. மாணவாகிய நான் புலாட்டு உலாவிலே வெற்றி சவமட்டு நடப்பம் என கூறுகிறோம். விழா நிகழ்வானது 2026ஆம் ஆண்டுக்கான நிகழ்வுகள் தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு இன்றைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பருத்தத்துறை பிரதேச சபையினுடைய செயலாளர் உயர் திரு போனா ரமேஸ்வரன் அவர்கள். அவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திருவாளர் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் சீலா துரைராசா அவர்கள். அவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர் வரிசையிலே இணைந்திருக்கிறார்கள் திருமதி பானா திவ்யா எமது A408 திருவள்ளி வடகிழக்கு சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர். அவர்களோடு இன்று இணைந்திருக்கிறார் குளோலி வடகிழக்கு சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஏனா சியாமலா அவர்கள். தற்பொழுது நிகழ்வுகள் வரிசையிலே வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் வரவேற்புரையினை வழங்குவதற்காக திருமதி ஆனா தமிழ் பிரியா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முன்வள்ளி முகாமைத்துவ குழுவினுடைய தலைவருமான ஈனா நிரோஜன் அவர்களை வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். பிரதம விருந்தினரான பருத்தித்துறை பிரதேச சபை செயலாளர் திரு போனா ராமேஸ்வரன் ஐயா அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக
விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்ரீநாத் துரைராஜா ஐயா ஓய்வு நிலை ஆசிரியர் மற்றும் சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் திருமதி பானா திவ்யா அவர்களையும் மற்றும் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஜேனா சியாமலா அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மேலும் பருத்தித்துறை பிரதேச சபை கௌரவ உறுப்பினர் சிதம்பரநாதன் அருள்ரூபன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மற்றும் எங்கள் அயல் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பிற முன்வள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், கோயில் நிர்வாக உறுப்பினர்கள், சனசமூக நிலைய நிர்வாக உறுப்பினர்கள், முதியோர் சங்க நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. எம்பெருமான் ஞானவ பெருமான் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு 2026 ஆண்டுக்கான அன்புமலர் முன்வள்ளி விளையாட்டு விழாவிலே நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டு விழாவிற்கு இன்றைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் எமது பருத்தித்துறை பிரதேச சபை செயலாளர் திருவாளர் பூனா ரமேஸ்வர் அவர்களே மற்றும் எமது பாடசாலை முன்னே நாள் ஓய்வுநிலை ஆசிரியர் திரு துராயசர் அவர்களே, சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களை இந்நேரத்திலே வரவேற்றுக் கொண்டு அன்பான மாணவ செல்வங்களே, பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே மாலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எமது அன்புமலர் முன்வழியானது 1980 ஆண்டுகளில் திரு ரூபரஜினி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு மெல்ல மெல்ல படிப்படியாக வளர்ந்து இந்நேரத்திலே ஒரு கட்டமைப்பு உள்ளாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக ஒரு பள்ளியாக வளர்ந்திருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற எமது பெற்றோர்கள் அவர்களுக்கும் இந்நேரத்திலே முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது முன்பள்ளியில் சென்ற வருடம் நாங்கள் இந்த விளையாட்டு விழாவினை போதிய மாணவர்கள் இல்லாத காரணத்திலே நடாத்த முடியாமல் இருந்தோம். இந்த முறை அதை நிவர்த்தி செய்து கிட்டத்தட்ட எமது பாடசாலைக்கு 16 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை அடுத்த வருஷம் பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்களோடு இந்த விளையாட்டு விழாவை நாங்கள் நடத்துவதாக குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முன்னமே இது முடிவெடுக்கப்பட்டு இன்று இந்த அழகான மாலை பொழுதிலே அரங்கேறியிருக்கின்றது. இந்த மாணவ செல்வங்களுக்கு புதிதாக இந்த வருடம் இணைக்கப்பட்ட எமது மாணவ செல்வங்களுக்கு எமது பாடசாலையின் வங்கி கணக்குகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இந்த வருடம் 16 மாணவர்களுக்கும் எமது புலம்பெயர் உறவுகளில் வழங்கப்பட்ட அன்பளிப்பு நிதியை கொண்டு தேசிய சேமிப்பு வங்கியிலே நாங்கள் வங்கி கணக்கினை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த எமது முன்வழியினை ஒரு அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்று தாங்கள் உள்வாங்குவதாக தெரிவித்து ஸ்பேஸ் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் எமது முன்வழியினை உள்வாங்கி இருக்கின்றது. அந்த ஸ்பேஸ் நிறுவனத்தின் செயற்பாடுகள் வரிசையிலே எமது ஆசிரியருக்கான ஊக்குவிப்பு தொகை, பாடசாலை முன்வழியிலே கல்வியேற்று பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் ரூபாய் 3000 பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் எமது முன்வழி பாடசாலையில் இருந்து பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களுக்காக வழங்கி வைப்பார்கள். அதே போன்று சீருடை வழங்குவார்கள். கற்றல் உபகரணங்கள் பாடசாலையிலே கல்வியேற்கின்ற மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்கள் அனைத்துமே நமது ஸ்பேஸ் நிறுவனம் வழங்க காத்திருக்கின்றது. அதற்குரிய நடவடிக்கையும் நடைபெற்றுக் கொடுக்கின்றது. இன்னும் ஓரிரு மாதங்களில் உங்களுக்குரிய பாடசாலைக்குரிய சீருடை துணி அனைவருக்குமே வழங்கி வைக்கப்படும் என்பதை இந்நேரத்திலே நான் பதிவு செய்கின்றேன். அத்தோடு இந்த விளையாட்டு நிகழ்வுக்கு எமது
பெற்றோர்கள் நிதி பங்களிப்பும் அதே போன்று புலம்பெயர் உறவுகளுடைய நிதி பங்களிப்பும் அன்பர்கள் அயலவர்களுடைய நிதி பங்களிப்பின் மூலமே இந்த சிறப்பான விளையாட்டு விழாவை நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம் என்பதையும் இந்நேரத்திலே நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டு நிதியுதவி வழங்கிய புலம்பெயர் உறவுகள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர் அனைவருக்குமே இந்நேரத்திலே மனமார்ந்த நன்றியையும் இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து எமது பாடசாலையிலே இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற முதலாம் ஆண்டுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு கூட எமது பாடசாலையிலே நிரந்தர வங்கி கணக்கும் நாங்கள் வைப்பிடுகின்றோம். இனிவரும் காலங்களில் உங்களுடைய பாடசாலை செல்லும் மாணவர்களை எமது அன்புமணல் முன்பள்ளி பாடசாலை இணைத்து அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளையும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்நேரத்தில் எனது தலைமையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இருக்கின்றது. எனவே அந்த நிறுவனத்தினுடைய உபதலைவரை இந்த நேரத்தில் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். உத்திராபத்தை அன்புமலர் முன்பள்ளியினுடைய 2020 ஆண்டிற்கான வருடாந்த மழலைகள் விளையாட்டு விழாவினை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. ஆற்றுமாறு திருமதி ஜே அனுசியா பெரிய தேவனத்தாய் முன்பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களையும் திருமதி பிரகாஷ் குற்றலை மகா வித்யாலய ஆசிரியர் அவர்களையும் திருமதி சுமதி பிரேமராஜ் குளோரி அரசர் தோட்டல் பாடசாலையுடைய ஆசிரியர்களையும் இந்த நிகழ்வுக்கு ஆரம்பிப்பாளராகவும் தீர்ப்பாளர்களாகவும் கடமையாற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். பிரபாகரன் அவர்களையும் அவர்களையும் அடைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். பிரிவு மாணவர்களுக்கானது. மைதானத்திலே நடைபெற்று முடி மைதானத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வானது நீர் நிரப்புதல் கீழ்பிரிவு மாணவர்களுக்கானது.
இந்த விளையாட்டு நிகழ்விலே பங்கு பெறுகின்ற மாணவர்கள் சுனா சியோனா, நீனா அகானா, சீனா கிருத்திகா. சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த இன்றைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினர் உயர் திரு புனா ரமேஸ்வரையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த நீர் நிரப்புதல் நிகழ்வுகளை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக பாம்பு ஓட்டம் மேற்பிரிவு மாணவர்களுக்கானது. பாம்பு ஓட்டத்தில் தேர்வாளர் சீனா துரைராசா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். வளையம் போடுதல் நிகழ்வில் முதலாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட கானா லோஜித் அவர்கள் மற்றும் இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட தீனா தட்சிகா அவர்களும் ஏனா மூன்றாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட ஏனா சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக அழைத்து நிற்கின்றோம். கானா லோஜித் அவர்கள் முதலாம் இடம், இரண்டாம் இடம் தீனா தட்சிகா அவர்கள் இரண்டாம் இடம், ஏனா நந்திகா லட்சுமி அவர்கள் மூன்றாம் இடம். வளையம் போடுதல் நிகழ்வுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். செல்வங்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற அந்த உற்சாகமும் ஊக்கமும் தான் அவர்களை அந்த நிகழ்வுக்கு
பங்கு பெற்றுதல் சண்டையை கூடுதலாக அதிகரிக்க செல்லும். எனவே அந்த நிகழ்வுகளின் போதும் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்புவதன் மூலமாக அவர்களுக்கு மிகவும் உற்சாகம் அளிக்குமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றோம். வளையம் போடுதல் நிகழ்வுக்கான சான்றுகளை பெற்றுக் கொள்வதற்காக கானா லோஜித் அவர்கள் 1ஆம் இடம், 2ஆம் இடம் தீனா தட்சிகா அவர்கள், 3ஆம் இடம் ஏனா நந்திகா லட்சுமி அவர்களை சான்றுகளை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது தற்பொழுது மைதானத்திலே நடைபெற இருக்கின்ற நிகழ்வு சமநிலை நிகழ்வு கீழ்பிரிவு மாணவர்களுக்கானது. 1ஆம் இடம் சீனா கிருத்திகா அடையாள இலக்கம் 112, 2ஆம் இடம் சோனா ஷியோனா அடையாள இலக்கம் 114, நீனா அகானா அடையாள இலக்கம் 113. இந்த வீராங்கனைகளை ஆரம்ப ஸ்தானத்துக்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். சமநிலை நிகழ்வு கீழ்பிரிவு மாணவர்களுக்கானது. 1ஆம் இடம் சீனா கிருத்திகா 112, 2ஆம் இடம் சோனா சியோனா 114, நீனா அகானா 113. இந்த வீராங்கனைகளை ஆரம்ப ஸ்தானத்துக்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கானா லோஜித், 3ஆம் இடம் டானா ஜென்சிகா. இந்த வீராங்கனைகளை வெற்றி பீடத்துக்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர் வரிசையிலே இணைந்திருக்கின்ற எமது புலோலி வடகிழக்கு கிராம அலுவலர் பிரிவினுடைய சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஜேனா சியாபுலா அவர்களை வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்ற நிகழ்வு சான்றிதழை
உத்தராவத்தை ஸ்ரீ ஞானவேரவர் ஆலயத்தினுடைய அறங்காவலர் சபையினுடைய தலைவர் திருவாளர் பாவனா சந்திரகுமார் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதுவரை நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வுகளுக்காக நடுவர்களாகவும் தீர்ப்பாளர்களாகவும் கடமையாற்றிய அனைத்து ஆசிரியர் உள்ளங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து குழு விளையாட்டுகள் இடம்பெற இருக்கின்றது. எனவே அந்த நிகழ்வுகளுக்கு பங்கு பெற்றுகின்ற அனைத்து மாணவர்களையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழு விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெற தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆர்வலர் முன்வழியின் விளையாட்டு நிகழ்வானது 2026 ஆண்டுக்கான நிகழ்வு தற்பொழுது உத்தராவத்தை ஸ்ரீ ஞானவேரவர் ஆலய முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கருத்துத்துறை பிரதேச சபையினுடைய செயலாளர் உயர் திரு பூனா ரமேஸ்வரன் அவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் சீனா துரைராசா அவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர் வரிசையில் இணைந்திருக்கிறார்கள். திருமதி பாவனா திவ்யா அவர்கள் 208 சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அவர்களோடு இணைந்திருக்கிறார். சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி ஏனா சியாமலா அவர்கள் இன்றைய இந்த உத்தரவத்தை அன்புகளர் முன்வழியினுடைய முகாமைத்துவ குழு தலைவர் திருவாளர் ஈனா நரோஜன் தலைமையிலே இன்றைய நிகழ்வானது சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே தற்பொழுது குழு விளையாட்டு என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விளையாட்டு குழு இன்றைய இல்ல மெய்வெண்ணெய் போட்டிக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நமது பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் திருவாளர் திரு பூனா ரமேஸ்வர் அவர்களோடு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். யாழ் புலோலி வடகிழக்கு அரசினர் தமிழ் கல்வி பாடசாலையின் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் சீனா துரைராசா ஆசிரியர் அவர்களோடு கலந்து சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் திருமதி பானா திவ்யா அவர்களோடு சமுதி அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜே 408 திருமதி ஜே சியாமலா அவர்கள் இந்த 2026 ஆண்டுக்கான இல்ல மெய்வெண்ணெய் போட்டி அழைத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அறிய முதலாம் தரம் 2ஆம் தரம் தற்போது கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளை தற்பொழுது அரங்கத்தினுடைய முன்றலில் ஒன்று கூடி பழைய மாணவர்களுக்கான நிகழ்வில் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செயலாளர் உயர் திரு பூனா ரமேஸ்வரன் அவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். முன்னே நாள் ஓய்வு நிலை ஆசிரியர் திருவாளர் சீனா துரைராசா அவர்களோடு
இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்து கொள்ளுகிறார்கள் திருமதி காலா திவ்யா அவர்களோடு திருமதி ஏனா சியாமலா சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் இவர்களோடு இன்றைய நிகழ்வுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் நமது முன்வழியினுடைய நலன் விரும்புகள் அனைவரையும் இந்த வேளையிலே நினைவு கூறுவதோடு இந்த அன்புமலர் முன்வழிக்கு உடைய இந்த விளையாட்டு நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உண்மையிலேயே இந்த எங்களுடைய கிராமங்களிலிருந்து புலம்பெயர் தேசங்களிலே வசிக்கக்கூடிய பழைய மாணவர்கள் அதனை தவிர்த்து ஏனைய நலன் விரும்பிகள் எமது இந்த விளையாட்டு நிகழ்வானது மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு எமது முன்வழிக்கு நீண்ட கால அடிப்படையிலே எமக்கு அதிகளவிலான பணத்தொகையினையும் பரிசு பொருட்களையும் தொடர்ச்சியான முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நாங்கள் அவர்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுடைய அந்த நிதி பங்களிப்பானது இல்லை என்று சொன்னால் இந்த விளையாட்டு நிகழ்வினை இந்த இவ்வளவு தூரம் சிறப்பாக நடத்த முடியாது. எனவே அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் மனம் கனிந்த நன்றிகளை கூறுவதோடு நாங்கள் தொடர்ந்து அந்த நன்றியுரையோடு அவர்களுடைய நாமங்களையும் இந்த அரங்கிலே நாங்கள் பிரசிப்போம். எனவே அந்த நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறுவதோடு தொடர்ந்து அந்த புலம்பெயர் உறவுகள் எமது நிலையத்தினுடைய கல்வி வளர்ச்சியில் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். எமது கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களது கல்வி வளர்ச்சியில் அவர்களுடைய பங்களிப்புகள் தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய உறவு அமைப்பினுடைய தேர்வாளர் சிவராஜசிங்கம் ராஜன் என்று அழைக்கப்படுகின்றவர் எங்களுடைய இந்த முன்வழியினுடைய நிதி ஒருங்கிணைப்பதில் மிகவும் காத்திரமான பங்கினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு ஏனைய உறுப்பினர்களும் ஏனைய நலன் விரும்பிகளும் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு மிகவும் ஒரு கரிசனையான முறையிலே நமது நிதி பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வேளையில் அவர்களுக்கு நமது மனங்களைந்த நன்றிகளை கூறுவதோடு தற்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடைவேளை நிகழ்வானது இது உங்களுக்காக ஆரம்பமாக இருக்கின்றது. வீராங்கனைகளை வெற்றி பீடத்திற்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான சான்றுகளையும் நமது பாடசாலை முதல்வர்களையும் வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். Ready? யாரும் போட்டியிலிருந்து வெளியே செல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து வருகை தர வேண்டும். தயவுசெய்து பார்வையாளர்கள் யாரும் போட்டிக்கு இடையூறாக சுவடுகள் வழியிலே நிற்காமல் வெளியிலிருந்து போட்டியை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
உத்திராவத்தை அன்புமலர் முன்பள்ளி வருடாந்த மழலைகள் விளையாட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் திரு நிரோஜன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை ஆசிரியர் திரு துரைராஜா சார் அவர்களே, சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் திருமதி திவ்யா அவர்களே, சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி சியாமலா அவர்களே, மற்றும் பொருளியல் ஆசானும் என்னுடைய குருவுமாகிய மாணிக்கம் லோகசிங்கம் சார் அவர்களே, மற்றும் புத்தளை புலோலி மேமித்தாக்கா பாடசாலையுடைய அதிபர் விஜயகுமார் சார் அவர்களே, மும்பலினுடைய நிர்வாகத்தினரே, ஆலய நிர்வாகத்தினரே, சனசமூக நிலைய நிர்வாகத்தினரே, பெற்றோர்களே, மனிதர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். உண்மையிலே ஒரு மகிழ்வான தருணத்திலே நான் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முன்பள்ளி நிகழ்வானது மிகவும் திட்டமிட்ட முறையிலே உரிய நேரத்திற்கு ஆரம்பமாகியது. குறிப்பாக இந்த இடைவேளை நிகழ்வு உங்கள் அனைவரையும் மகிழ்வூட்டிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வினையும் இந்த விளையாட்டு நிகழ்வுகளையும் திறம்பட ஒழுங்கமைத்த நிர்வாகத்தினருக்கும் பெற்றோருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மழலைகளுடைய நிகழ்வுகள் என்பது எங்களுடைய ஊரில் நடக்கின்ற ஒரு விழா, பெரிய விழா போன்றது. வீட்டிலே மழலைகள் தவழுகின்ற போது பெற்றோருக்கு இருக்கின்ற ஆனந்தம் போல ஊரிலே இந்த மழலைகளுடைய விளையாட்டு விழா நடைபெறுகின்ற போது இங்கே இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு ஆனந்தமாகத்தான் இருக்கின்றது. நான் இங்கே கண்ணுற்ற விடயங்கள், இங்கே இருக்கின்ற அனைவரும் அந்த நிகழ்வுகளை உற்றகண் நோக்காது அவர்கள் பார்த்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிகவும் அற்புதமான அந்த நிகழ்வுகள். ஆரம்ப கல்வியை பொறுத்தவரையில், அதாவது முன்பள்ளி கல்வி என்பது ஒரு பிள்ளையினுடைய அத்திவாரம் போன்றது. ஒரு கட்டடம் திறம்பட நீடித்து நிலைக்க வேண்டுமாக இருந்தால் அந்த வீட்டினுடைய அத்திவாரம் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டுமோ அதே போல முன்பள்ளி கல்வியும் மிகவும் முக்கியமானது. முன்பள்ளியிலே பழகுகின்ற பழக்கங்கள்தான் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திலே நல்ல நிலையை இட்டுச் செல்வதற்கு உதவுகின்றது. குறிப்பாக முன்பள்ளி கல்வி ஒரு பிள்ளை வீட்டிலே இருந்து சமூகத்திலே சேருகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த முன்பள்ளி காணப்படுகின்றது. அதே போல ஒரு பெற்றோருக்கு அடுத்த நிலையிலே இந்த முன்பள்ளி ஆசிரியர் இருக்கின்றார். அதனால்தான் நாங்கள் இந்த முன்பள்ளி கல்வியை நாங்கள்
ஒரு திடநிலையில் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். எங்களுடைய அரசாங்கமும் இந்த முன்பள்ளி திட்டத்திற்கூடாக பல அரிய செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசித்திருக்கின்றது. நாட்டிலே அவ்வப்போது ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகளினாலே இந்த ஆசிரியர்களுடைய சம்பளத்தினை அதிகரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இருந்த போதிலும் வெகு விரைவிலே இந்த ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட இருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் அருள் புரிய வேண்டும். இந்த மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் முன்பு இருந்ததை விட தற்போது ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டிருக்கின்றது. இப்போதைய மாணவர்கள் எல்லோரும் அதாவது செயற்கை நுண்ணறிவோடு பழகுகின்ற மாணவர்களாக வர இருக்கின்றார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த கல்வி முறைமையிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கல்வி மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில தளங்களினாலே அந்த மறுசீரமைப்பு இடம்பெற இல்லை விட்டாலும் ஒரு சில வருடங்களிலே அந்த கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும். அந்த கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவோடு எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு பிழையாக முடியக்கூடிய ஒரு செயற்பாடு, உலகத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு இலங்கை பிழையாக முடியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றோம். அதே போல இந்த மாணவர்களுடைய ஆரோக்கியத்திலும் பெற்றோர்களாகிய நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய சுகத்துக்காக பிள்ளைகளுக்கு கடையிலே இருக்கின்ற பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க தானியங்கள் மற்றும் பல வகைகளை கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். கடையிலே இருக்கின்ற மிக்சரையோ டிபிடிபியோ வாங்கி நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். அது எதிர்காலத்திலே அந்த பிள்ளைக்கு ஒரு நோயாளியாய்த்தான் ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கின்றது. மருத்துவ ஆய்வுகளின்படி இந்த உடன் உணவுகள் தான் இந்த தொற்றா நோய்களுக்கான முக்கியமான காரணமாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் அவ்வாறான நொறுக்கு தீனிகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பினால் நீங்களே வீட்டிலே செய்து கொடுப்பது மிகவும் சிறந்தது. அதே போல இந்த பிள்ளைகளினுடைய மன மகிழ்வுக்காக, அதாவது நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் அருகிலே இருக்கின்ற மகிழ்வுகளுக்கு பின்னேற வழிகளிலே கொண்டு போய் சென்று பிள்ளைகளை ஒன்றாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சூழலிலே அவ்வாறான சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசபை உறுப்பினர் இருக்கின்றார், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். நாங்கள் அவர்களுடைய உதவியோடு நீங்கள் ஒரு நில இடத்தினை அடையாளம் கண்டு தந்தால் நாங்கள் அந்த முயற்சியையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்விலே இதுவரை நேரமும் பொறுமையோடு காத்திருக்கின்ற பெற்றோர்கள் சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நான் நல்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அவர் தலைமை தாங்குகின்ற அந்த பிரதேச சபை என்பது இருக்கின்றது. எனவே அந்த பிரதேச சபையின் ஊடாக தன்னால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குவேன் என்று இந்த வேளையிலே உறுதியளித்திருக்கின்றார். எனவே அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு தற்பொழுது நாங்கள் இந்த நிகழ்வுகளில் வரிசையிலே நாங்கள் வினோத உடை நிகழ்வானது தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. எனவே அந்த வினோத உடை நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களையும் இந்த அரங்குக்கு முன்பாக விரைவாக ஒன்று கூடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். நீங்கள் யார்? ஜனாதிபதி. இந்த நாட்டின் ஜனாதிபதி. உங்களுடைய பெயர் என்ன? அனுரகுமார திசாநாயக்க. நீங்கள் எங்கிருந்து வாரீங்கள்? திருநாட்டில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? விளையாட்டு போட்டி பார்க்க வந்தேன். இன்றைய அன்புமலர் முன்னோடியுடைய விளையாட்டு போட்டிக்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள்? போராட்ட நாடும் ஊழல் இல்லாத நாடும்
ஊழல் இல்லை, அரசாங்கத்தை ஊழல் இல்லை, வருமானதாக நாட்டவும் வாக்க விரும்புகிறேன். இன்றைய நாட்டின் ஜனாதிபதி ஊழல் இல்லாத நாட்டையும் லஞ்சம் இல்லாத நாட்டையும் வறுமை இல்லாத நாட்டையும் உருவாக்காக வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். நமது நாடு லஞ்சம் இல்லாத நாடாக உருவாக வேண்டும் என்று எல்லோருடைய ஆசையும். நன்றி. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள்? மக்களை பாதுகாக்க. எங்கள மக்களை பாதுகாக்க நீங்கள் இன்றைக்கு முன்பள்ளி விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கிறீர்கள். திருடனை பார்த்தா என்ன செய்ய? நிக்க சொல்லுவேன். தப்பினா ஓடி பிடிப்பேன். நிக்க சொல்லுவீர்கள், தப்பினால் ஓடி பிடிப்பீர்கள். அதற்காக தான் மோட்டார் பைக்கில் வந்தீர்களோ? வீதி ஒழுங்குமுறைகளை மீறினால் என்ன செய்வீர்கள்? தண்டப்படம் விதிப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் சண்டையிட்டால் என்ன செய்வீர்கள்? முடிந்தவரை சமாதானம் செய்வீர்கள், இல்லை என்றால் சட்டத்தின் முன் ஒப்படைப்பீர்கள். உங்கள் கடமை என்ன? உங்கள் கடமை பாதுகாப்பு, பணிவு, புன்னகை. உங்கள் இலக்கு என்னவாக இருக்கின்றது? நீங்கள் உங்களுடைய இலக்கு போலீஸ் அதிகாரியாக வர வேண்டும். மக்களுடைய சேவையை மகேசன் சேவை. நன்றி. கெட்டிக்காரன். உங்களுடைய பெயர் என்ன? அபிஷேக் வைத்தியர். நீங்கள் யார்? நீங்கள் டாக்டர். எங்கிருந்து வாரீர்கள்? வைத்தியசாலையிலிருந்து வாரீர்கள். என்ன சொல்ல வந்த நீங்க இங்க? டெங்க பற்றி சொல்ல வந்திருக்கா? அந்த டெங்க பற்றி ஒரு விழிப்புணர்வு சொல்ல வந்திருக்கிறா? எல்லாரும் கேட்போம் இருக்கா? நாங்கள் இன்று இங்கே அன்புமலர் முன்பள்ளி விளையாட்டு போட்டிக்கு டெங்க பற்றி சொல்ல வந்த நாங்கள் பட்டைகளை வெட்ட வேண்டும், நுழம்பு வலையிலே தூங்க வேண்டும், நீர் தேங்க விடக்கூடாது, மற்றது காலை மாலை 6 மணிக்கு மேலே வெளியே செல்லக்கூடாதாம். நன்றி. வணக்கம். நீங்கள் யார்? நந்திதா. நீங்கள் என்னவாக வந்திருக்கிறீர்கள்? உங்களின் வேலை என்ன? அவர்களை எதிரில் ஏற்றி செல்வீர்கள்? ஏரோப்ளேனில் ஏற்றி செல்வீர்கள். உங்களுடைய லட்சியம் நீங்கள் ஒரு பைலட் ஆக வேண்டும் என்பதா? கேட்டிக்காரி. உங்களுடைய லட்சியம் நிறைவேறட்டுக்கும் அதற்கும் எல்லாம் வல்ல எமது இறைவன் உங்களுடன் அருள் புரிவார் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் இந்த இலங்கை நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று வருவீர்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஏரோப்ளேனில் பறந்து செல்லலாம். நன்றி. பரிசுகளை வழங்கி வைக்குமாறு எமது சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
சுதர்சன். ஈத்தனன். வந்து பரிசல் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதி நிகழ்வாக நன்றியுரை கூற வந்திருக்கிறேன். 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த விளையாட்டு விழாவினை அங்கே தலைமை தாங்கி நடாத்திய முகாமைத்துவ குழு தலைவர் சுரோஜன் அவர்களுக்கு இந்த வேளையிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதம விருந்தினராக கலந்து நம்முடைய விழாவினை சிறப்பித்து இன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்து இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்காக திரு ரமேஸ்வரன் செயலாளர் பிரதேச சபை பருத்தித்துறை அவர்களுக்கு முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக திரு துரைராஜா ஓய்வுநிலை ஆசிரியர் அவர்கள் எங்களோடு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்காக அவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினராய் கலந்து சிறப்பித்த சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் திருமதி திவ்யா அவர்களுக்கும் முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சிறப்பு விருந்தினராய் கலந்து சிறப்பித்த திருமதி சியாமலா சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அழைப்பினை ஏற்று கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருந்தாலும் கூட நாங்கள் அழைத்ததுக்கேற்ப இந்த இடத்திலே வந்து இந்த ஊர்முறம் அமைப்பு தலைவர் லோசிங்கன் சார் அவர்கள் எங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு தொடர்ந்து நிற்க முடியாத நிலையை அவர்களோட கலந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கடந்து சென்றார். அவருக்கும் இந்த வேளையிலே முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி தொடர்ந்து ஃபேஸ் நிறுவனத்திலிருந்து அங்கே உபத்தலைவர் திரு மதிப்புக்குரிய விஜயகுமார் சார் அவர்கள் இந்த இடத்திலே வந்திருந்தார். அவர் கொழும்பிலே இருந்தாலும் நாங்கள் அழைத்து சொன்ன வேளையிலே அவரும் அங்கே உடல்நிலை சரியில்லாத வேளையிலும் கூட நான் உங்களுடைய நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்து முடியாததுக்கு கொஞ்சம் முன்னமாக தான் அவர் கடந்து சென்றார். அவர் தான் கூறிடம் போவதற்காக என்னும் கூறி சென்றிருந்தார். நிகழ்வு சிறப்பாக இருந்தது என்றும் சொல்லி சென்றிருந்தார். அவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எமது அயல் பாடசாலை கிழக்கு ஆர்தாக்க பாடசாலையின் அதிபர் மதிப்பிற்குரிய திரு விஜயகுமார் அவர்கள் எமது முன்பள்ளி நிகழ்வுகளில் கலந்து சிறப்பிப்பதுடன் எமது விளையாட்டு விழாவுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் எமக்கு தந்து உதவியமைக்காக அவருக்கும் உங்களுடைய முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது அழைப்பு ஏற்று வருகை தந்து நடுவர்களாக கடமையாற்றிய அனைத்து நடுவர்களுக்கும் இந்த முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது இந்நிகழ்வை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நிதி பற்றாக்குறை காணப்பட்ட போது முன்வந்து நிதி உதவிகளை எமக்கு வழங்கியமைக்காக புலம்பெயர் உறவுகள் ஊரும் உறவும் அமைப்பினர்கள் ஏற்பாட்டின் பிரகாரம் பணத்தினை வழங்கியிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய ஊரை சேர்ந்த அங்கே சிவராஜசிங்கம் ராஜன் அண்ணா அவர்கள் நாங்கள் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவரோட நாங்கள் கதைக்கின்ற வேளையிலே அவர் எங்களுக்காக ஊரை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறபடியால் அவர் நாங்கள் என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் குரூப்பிலே போட்டிருந்தோம் முதலாவது இந்த தேவை என்று. ஆனால் ஒருத்தரும் அதை பார்த்தார்கள், பெருசா அதுக்கு ஒரு கருத்தும் வழங்கவில்லை. ஆனால் தான் முயற்சி எடுத்து ராஜண்ணா அவரோடும் கதைத்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எங்களுக்கு இந்த விளையாட்டுக்கு நிதி பங்களிப்பினை வழங்கியிருந்தார்.
நான் இந்த விவரங்களை கூறுகிறேன். சிவராஜசிங்கம் ராஜன் கனடா 25,000 ரூபாயினை வழங்கியிருக்கிறார். திரு பூவிலிங்கம் பாஸ்கரன் கனடா 25,000 வழங்கியிருக்கிறார். திரு விஜே கோஸ் லண்டன் அவர்கள் 20,000 ரூபாயினை வழங்கியிருக்கிறார். திரு குமரேசன் பிரபாகரன் கனடா 20,000 ரூபாயினை வழங்கியிருக்கிறார். திரு துரைசிங்கம் ரோஜன் கனடா 10,000 ரூபாயினை வழங்கியிருக்கிறார். இவர்களோடு வராட்டுப்படியைச் சேர்ந்த மதிப்புக்குரிய எந்திரி திரு ராஜகோபு அவர்கள் ரூபாய் 10,000 வழங்கியிருக்கிறார். அடுத்து நமது முன்பள்ளியின் பழைய மாணவன் ஆனந்த ராசா மிதுனன் நமது ஊரைச் சேர்ந்தவர். அவரும் இந்த விளையாட்டு விழாவிற்கு சென்ற வருடம் உங்களுக்கு உதவி வழங்கினார். இந்த வருடமும் 10,000 ரூபாயை வழங்கி உதவி செய்திருக்கிறார். அடுத்து நமது முன்பள்ளியின் பெற்றார். அவர் நாங்கள் பெற்றோரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையினை நாங்கள் வாங்கியிருந்தோம். அதைவிட மேலதிகமாக 5,000 ரூபாயை வழங்கிய ஜெயசுதன் ரோஷான் அவர்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்கிய அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பேஸ் நிறுவனமானது எங்களுடைய சென்ற வருடம் அங்கே 9ஆவது மாதத்திலிருந்து இந்த ரஞ்சனா ஐயாத்துறை ரஞ்சன் நமது ஊரைச் சேர்ந்தவர். அவர் எங்களுடைய முன்பள்ளி இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு வசதிகளும் எல்லாம் பிள்ளைகள் குறைந்து கொண்டு போகிறது என்று நாங்கள் அந்த இடத்திலே நான் கதைத்த போது அவர் இன்னொரு நிறுவனமான இந்த பேஸ் நிறுவனத்திலே கதைத்து எங்களுடைய முன்பள்ளியை உள்வாங்குமாறு அவர் கதைத்தது நிமித்தம் அவர்கள் வந்து எங்களை பார்வையிட்டு அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களோட முன்பள்ளி வந்து அமைந்திருக்கிற இடத்தை பார்த்தால் உங்களோட பின்தங்கிய இடத்தை தான் நாங்கள் தெரிவு செய்து எடுத்து நாங்கள் உள்வாங்கி நடத்துவோம். ஆனால் உங்களுக்கு எல்லா வளமும் இங்கே இருக்கிறது. உங்களோட முன்பள்ளியை பார்க்கவே எங்களுக்கு ஒரு குறைவாக தெரியவில்லை. ஆனாலும் ரஞ்சனா சொல்லியிருக்கேன், உங்களோட முன்பள்ளி ஆசிரியருடைய கொடுப்பனவு மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி ரஞ்சனாதான் முதலாவது தானாக அவர்தான் கதைத்து 9,000 ரூபாய் ஒரு ஆசிரியருக்கு அவர்தான் தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கும் ரஞ்சனாவுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் முன்பள்ளி சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பரிசு பொருட்கள் இடைவேளை நிகழ்வுக்கான உடைகள் வாங்குவதற்கு உதவிய பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சிற்றுண்டிகள் பரிமாறிய மாதகிராம அவித்துச்சங்க நிர்வாகத்தினருக்கும் முன்பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த மைதான ஒழுங்கு யாவையும் அங்கே நிறைவேற்றி தந்த மத்திய சனசமூக நிலைய இளைஞர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பந்தல் ஒலிபெருக்கி சேவையினை மேற்கொண்ட அவர்களுக்கும் முன்பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் யாராவது நன்றி கூற தவறு இருப்பின் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி எனது நன்றி உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.